ஹாய், இன்னைக்கு வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சீசி கான்பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. குக் வித் மனிஷா அண்ட் மொமெண்ட்ஸ் வித் மனிஷா. ஸோ அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸாக நீங்கள் உடனே பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து இந்த மாதிரி கத்தியை வச்சே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வேக வச்ச பிறகு எடுக்கிறத விட இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி இப்படி வேக வைக்கிறது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் நான் பானிபூரி என்ன பண்ணியிருக்கேன்னா, கடையில் வாங்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பானிபூரி உப்பி வரணும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு பொரிச்சா மட்டும்தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக வரும். கொஞ்சம் தீ கூட வச்சிட்டா கூட இது என்ன ஆயிரும்னா அப்படியே அதுவே ஒட்டி போன மாதிரி வந்துடும். ரொம்ப அது கிறிஸ்பியாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி நல்லாவே வராது. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொரிக்கிறப்ப சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் தேவையான அளவு பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கணும்ல, அதுக்கு நான் மேலே குட்டியாக அதை ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே நான் மயோனஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெல்த்தியான மேலே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறதுனால ஓகேன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மயோனஸ்க்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் பன்னீர் அண்ட் கர்ட் தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக மயோனஸ் பதிலாக ஆட் பண்ணிங்கன்னா உண்மையிலே அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் இருக்கும். இதில் குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வச்சுட்டு நான் ஃபைனலாக தேவையான அளவு நிறையவே சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே இது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.